பிரியா ஆச்சாரியாரின் சிஷ்யர்களில் ஒருவரான சர்வஜாத்மர் அத்வைத ஆச்சாரிய புருஷர்களில் ரொம்பவும் பெரியவர். அவர் சுத்த அத்வைத தர்மாச்சாரத்தில் சக்தி, லீலை, சிருஷ்டி எதுவும் கிடையாதுதான். ஆனாலும் அந்த கர்மா, உபாசனை முதலியவற்றிற்கு இடம் கொடுத்து அந்த விவகார ஆங்கிளில் இருந்து பார்க்கும் பொழுது பிரம்மத்தின் ஏராளமான சித் என்பது சக்திமயமாக இருந்து கொண்டு அவித்யா என்னும் மாயா என்றும் சொல்லுகின்ற ஜடசக்திகளினால் ஜகத்தை உண்டு பண்ணுவதாக விவரிக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனாலும் சக்தி கூத்தில் மனசை திருப்பாமல் சாந்த பிரம்மத்திலேயே மனசை திருப்புவதுதான் அத்வைத புத்தகங்களில் ஆச்சாரியாரின் லட்சியம். ஆகையால் பிரம்ம சக்திக்கு முதன்மை தராமல் சிருஷ்டியை ஒரு மாயையாக ஒதுக்கிவிட்டு அதற்கும் மேலேயுள்ள துரிய பிரம்மத்திலேயே சித்தத்தை செலுத்த பண்ணுவார். ஆனால் அதே ஆச்சாரியார் இங்கே பிரம்ம வித்யா ஆச்சாரியாராகவும் இருந்தவர். இதில் ஈடுபாடு என்று இருப்பவர்களுக்கு வழிகாட்டும் பொழுது காமேஸ்வரியான பராசக்தியையே பரபிரம்ம பத்தினி மகிஷி என்கின்றார். ஸ்ரீவித்யா தந்திரம் அத்வைத சாயுஜ்யத்தையே தான் லட்சியமாக கொண்டது என்பதால் அதில் வரும் துரியத்தையும் எடுத்துக்கொண்டு துவைதமான பக்தி வழியிலேயே வருகின்ற சிவசக்தி தம்பதி என்கின்ற அபிப்பிராயத்தையும் அதோடு சேர்த்து குழைத்து சொல்லி இருக்கின்றார். துரியா என்று அவர் அம்பாளை சொல்லும் பொழுது சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி என்ற 3 பேருக்கும் அப்பால் அவற்றுக்கும் மேலாக உள்ள பராசக்தியை தான் சொல்லுகின்றார் என்பது மட்டுமின்றி துரியமான பிரம்மத்தின் சக்தி பத்தினி துரியா என்பதாலும் அப்படி சொல்லுகின்றார். அம்பிகே, நீ சாக்ஷாத் பரபிரம்மத்தின் பட்ட மகிழ்ச்சியாய் இருக்கின்றாய். நீயே மகாமாயையாகவும் விஸ்வம் முழுவதையும் துவைத முழு பகுதியில் பிரமணம் பண்ணும்படியாக, அதாவது சுற்றி சுற்றி அலையும்படியாக செய்கின்றாய் என்கின்றார். அதாவது அத்வைதத்தில் முக்கியமாக சொன்ன மகாமாயையாகவே பராசக்தியை ஐடென்டிஃபை பண்ணி அத்வைத வேதாந்தம் சாக்தம் இரண்டையும் சமரசப்படுத்தி விடுகின்றார். அந்த மாயையை துரதிகம நிச்சீம மகிமா என்று சிறப்பிக்கும்போது சாக்த பாஷையில் சக்தியை போற்றிச் சொல்லுகின்றார். துரதிகமம் என்றால் அடைய முடியாதது என்று பொருள். நிச்சீம மகிமா என்றால் எல்லை காட்ட முடியாத மகிமை, பெருமை கொண்டது என்பது அர்த்தமாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.